போயிற்று. அதெல்லாம் என்னுடைய மனதில் நினைவுகளாக எழுகின்றன. தமிழை பொறுத்தவரை தமிழினுடைய தொன்மையை ஒரு தன்மை என்று தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட அதற்கு பெரிய சிறப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த கால இலக்கியங்களுடைய அற்புதம்தான் தமிழின் சிறப்பு. தமிழில் கடந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்ற அந்த காலத்தினுடைய தொன்மை மட்டுமே தமிழின் சிறப்பு அல்ல, அது சிறப்பே அல்ல, அது ஒரு வரலாற்று குறிப்பு, அவ்வளவுதான். இதை நாம் புரிந்து கொண்டால்தான் தமிழின் உண்மையான சிறப்பை நாம் உணர முடியும். அழகாக தமிழ் மொழி வாழ்த்து பாடினார்கள். அதில் 2 வரிகளை கலைஞர் நீக்கிவிட்டார், பலருடைய மனம் புண்படும் என்பதால். அப்படி நீக்கப்பட்ட 2 வரிகள், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து, உதிரத்தல்ல உதரத்து, உதரம் என்றால் வயிறு, உன் உதரத்து உதித்தெழுந்தே என்று தமிழிலிருந்து அவை தோன்றின என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இருக்கலாம், அதை நாம் பெருமை என்று கருதுகிறோம். மற்ற மொழிக்காரர்கள் அதை சாதாரணமாக தாண்டுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தால் அது வளர்ச்சி தானே, உங்கள் மொழியை விட எங்கள் மொழி வளர்ந்த மொழி என்கிறார்கள் அவர்கள். அதற்கு காரணமும் சொல்கிறார்கள். க க க என்று 4 க உங்களுடைய மொழியில் இல்லை என்கிறார்கள். நம் மொழியில் அது அவசியம் இல்லை. நம் மொழியின் தன்மை அது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தன்மை உண்டு. நம் தமிழ் மொழியின் சிறப்பு என்பது அதனுடைய செறிவு. நீதிபதி ஒரு முறை என்னிடம் பேசுகிற பொழுது சொன்னார், ராமா கில்டு ராவணா என்கிற அந்த வாக்கியம், அதை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்தால் ராமன் ராவணனை கொன்றான் என்று மொழிபெயர்ப்பீர்கள். ராமன் ராவணனை கொன்றான் என்ற வாக்கியத்தை எப்படி மாற்றினாலும் அதுதான் பொருள். ராவணனை ராமன் கொன்றான், கொன்றான் ராமன் ராவணனை என்று எப்படி மாற்றினாலும் அந்த மொழி செறிவான மொழி, அது தாங்கும். ஆங்கிலத்தில் ராமா கில் ராவணாவை மாற்றி பாருங்கள், ராவணா கில் ராமா என்றாகிவிடும் இல்லையா? இது தமிழ் மொழியினுடைய தனி சிறப்பு. தமிழ் மொழிக்கு சில தன்மைகள் உண்டு. அந்த தன்மைகளை பற்றி கேள்விகளும் வருகின்றன. என்னுடைய வட இந்தியாவில் இருக்கிற சித்தி பையனிடம் நான் சொன்னேன், அவன் தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். தமிழ் மிக அழகான ஒரு மொழி. ஆங்கிலத்தில் பியூட்டி என்றால் புட்டு, சியூட்டி என்றால் குட்டல்ல, கட் என்று சொல்ல வேண்டும். இந்த சிக்கல் உண்டு. தமிழில் அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளபடி படித்து விடலாம். கவிதை என்றால் கவிதை, கவிதை என்று படித்து விடலாம் என்று சொன்னேன். அதை ஒப்புக்கொண்டு அவன் சொன்னான், என்றாலும் தமிழிலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்றான். என்ன என்று கேட்டேன். ப இர் ரு என்பதை பர்ரு என்று தானே சொல்ல வேண்டும், நீங்கள் பற்று என்று சொல்கிறீர்களே என்றான். அவன் சொன்ன பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. எனவே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லா மொழியையும் நாம் மதிக்க வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதி தான் சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து இந்த தெலுங்கையும் பாராட்டினார் இல்லையா? எல்லா மொழிகளும் தேவைதான். ஆனால் கல்வி என்று வருகிற பொழுது நம்முடைய இரத்த ஓட்டத்திலேயே இயல்பிலேயே தாய்மொழி கலந்திருப்பதால் தாய்மொழி கல்வி அவசியம் என்று சொல்கிறோம். தாய்மொழி கல்வியினுடைய ஒரு பெருமை என்பது பிறமொழி வெறுப்பாக மாறிவிடக்கூடாது. வெங்கையா நாயுடு ஒரு முறை சொன்னார், முதலில் மதர் டங் கற்றுக்கொள்வோம், பிறகு அருகே உள்ள மாநிலத்தின் மொழி பிரதர் டங் கற்றுக்கொள்வோம், இரண்டும் போதாது என்று சொன்னால் ஒரு அதர் டங் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். எனவே எல்லா